சென்னை அசோக் நகரில் உள்ள தனியார் மருந்து குடோனில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதை அடுத்து கொழுந்துவிட்டு எரியும் தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். முதலில் இந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து செய்தியாளர் முரளி இணைந்திருக்கிறார். முரளி, தற்பொழுது இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன? அங்கே யாருக்கேனும் காயம் ஏற்பட்டு இருக்கிறதா? நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டதா? இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை அசோக் நகர் பிருந்தாவன் நகர் பகுதியில் தனியார் பிளாஸ்டிக் குடோனில் திடீரென இன்று மாலை தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தானது இன்று மாலை 4 மணிக்கு ஏற்பட்டதாக அந்த பகுதி மக்களும் அதே போன்று பிளாஸ்டிக் குடோனில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் உடனடியாக தியாகராய நகர் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தகவலை அடுத்து தியாகராய நகர் போலீசார் உடனடியாக அசோக் நகர் மற்றும் தியாகராய நகர் உள்ளிட்ட 4 தீயணைப்பு துறைகளுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தகவலின் அடிப்படையில் 4 தீயணைப்பு அலுவலகத்தில் இருந்து வந்த வாகனங்கள் அந்த தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். முதல் கட்ட தகவலில் மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் உள்ளே இருந்த பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் அனைத்து விதமான ஆவணங்கள் எரிந்து சேதமடைந்திருப்பதாக குடோனின் உரிமையாளர் தகவல் தெரிவித்திருக்கிறார். இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினரும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் மேற்கொண்ட விசாரணையில் முதற்கட்டத்தில் மின்கசிவு காரணமாக தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் தெரிவித்திருந்தார்கள். இதனையடுத்து தியாகராய நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து எதன் அடிப்படையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது என்பது தொடர்பாக தொடர் விசாரணைகள் நடத்தி வருகிறார்கள்.